ஹலோ குட்டீஸ். ஸோ இன்றைக்கி வந்து மோஹிதாவே ஸ்பேஸ்ஷிப் பண்ண போகிறா. வாங்க எப்படி பண்ணுறான்னு பார்க்கலாம். ஸோ மோஹிதா, இன்னைக்கு நம்ம என்ன பண்ணலாம்? ராக்கெட். அப்போ ஒரு ஸ்பேஸ் ட்ராவல் பண்ண போகிறோமா? ஆக்ஷன் பண்ணுவோம், பட் ஸ்பேஸில் ட்ராவல் பண்ணலாமா? ராக்கெட் செய்வோமா? ஓகே. ஸோ அதுக்கும் இன்றைக்கி வந்து இந்த கார்கேட்டட் ஷீட் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். பார்ப்போம். ஸோ இந்த கார்கேட்டட் ஷீட் வச்சு முதல்ல மோஹிதா இங்கே நடுவில் நின்று பார்ப்போம். என்னென்னா உங்கள் பிள்ளைங்களை நடுவில் நிற்க விட்டு அவங்க ஓரளவு ஃப்ரீயாக நிற்கிற மாதிரி அந்த அளவு ஒரு சர்க்கம்ஃபரன்ஸ் பார்த்துக்கோங்க. எவ்வளோ இதில் கொஞ்சம் ஃப்ரீ, ரொம்ப ஃப்ரீ இல்லை, எவ்வளோ. ஸோ இந்த சர்க்கம்ஃபரன்ஸ் நம்ம வெட்டி முதல்ல ஒட்ட வேண்டியிருக்கும். அண்ட் தென் அவங்க ஹைட்டு இவளுக்கு வந்து இதை மாதிரி 3 டைம்ஸ் தேவைப்படும். 1 2 3 டைம்ஸ் நம்ம முதல்ல நம்ம அதை தான் செய்ய போகிறோம். என் அம்மா வந்து இந்த மாதிரி கார்ட்போர்ட் ஷீட் 3 பீசஸாக வெட்டுவா. எனக்கு எக்ஸைட்டிங்காக இருக்குது. நான் எப்படி ட்ரைவ் பண்ணுவேன்னு ரொம்ப எக்ஸைட்டிங். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இதை ரோல் பண்ணி ஒரு டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கிட்டோம், லைக் அவளுக்கு வந்து நிற்க முடியுதா அப்படின்னு. அப்புறம் இந்த ஒர்க் ஃபுல்லாக அவள் தான் பண்ணான். ஸோ இந்த க்ளூவில் போட ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. கார்ட்போர்டு அதுக்கு மேலே வச்சு அப்புறம் இந்த பிஸ்கிறது தான் என்னோட ஃபேவரட் பார்ட். பிஸ்கிற ஓ, அதை ஒட்டுறது. இது ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக இந்த மாதிரி குட்டி பீசஸை நம்ம ஒட்டுறோம். எஸ், ஜாயிண்ட்டில் ஒட்டிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து ஹைட் செக் பண்ணிக்கிட்டோம். இதுக்குள்ள நிற்கவே ஜாலியாக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த ஸ்பேஸ் கிராஃப்ட்டுக்குள்ளே என்டர் ஆகிறதுக்கு நம்ம டோர் செய்யணும். ஸோ இந்த சைடு அப்புறம் அதே மாதிரி ஆப்போசிட் சைடில் இந்த மாதிரி டோர் மாதிரி வரைஞ்சி அதை வந்து இந்த மாதிரி ஓப்பன் ஆகிற மாதிரி நம்ம வெட்டிக்கலாம். ஸோ இதுதான் அந்த குழந்தைங்க உள்ளே போயிட்டு வர என்ட்ரன்ஸ் மாதிரி ஆக போகுது. ஸோ இது கொஞ்சம் எக்ஸைட்டிங்காக இருக்கும் அவங்களுக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சென்டரில் இந்த சர்க்கிள் மாதிரி போட்டு அந்த இதில் அவங்களுக்கு ஒரு விண்டோ மாதிரி பண்ணிக்கலாம். இது ஃபுல்லாக வந்து மோஹிதா தான் பெயிண்ட் பண்ணா. எனக்கு இந்த கலர் பண்ண ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. எஸ், ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணான். லைக் ரொம்ப நேரம் ஆச்சு, பட் அவள் வந்து தொடர்ந்து முயற்சி பண்ணா. அது உண்மையிலே சூப்பர். டோரில் சில ஒயிட் பார்டர் போட்டால் இன்னும் அழகாக இருக்கும் ஸ்பேஸ் கிராஃப்ட். எஸ், ரொம்ப நேரம் ஆச்சு, பட் யூ டிட் இட் வெல் மோஹிதா. ஒரு நாள்லேயே. எஸ் எஸ். ஸோ வந்து இந்த பெயிண்டிங் ஆக்டிவிட்டி ஆன் அ பிக்கர் சர்ஃபேஸ் வந்து பிள்ளைங்களை கண்டிப்பாக செய்ய சொல்லுங்கள். அது வந்து அவங்களோட பேஷன்ஸை உண்மையிலேயே பேஷண்ட்டாக இருக்கிற தன்மையை கூட்டும். எப்படியாவது அதுக்கப்புறம் விடாமுயற்சியாக செஞ்சு முடிக்கணும், அந்த இதையும் நான் அதை வந்து கூட்டு. இப்போ பார்த்திங்கன்னா நிறைய பிள்ளைங்க, நான் வந்து பெயிண்டிங் கிளாஸ்லாம் நடத்தும் போது, இந்த மாதிரி ஆர்ட் கிராஃப்ட் கிளாஸ் நடத்தும் போது நிறைய பிள்ளைங்களுக்கு என்னென்னா அது ஒன்று உட்காந்து அதை முடிக்கிற பொறுமையே இருக்காது. லைக் ஃபுல் இடம் பெயிண்ட் பண்ணால் இவ்வளோ பண்ணணுமா அப்படி கேட்பாங்க, அந்த மாதிரி. பட் நீங்கள் நல்லா கரெக்டாக அதை அழகாக கைட் பண்ணி நீ செஞ்சு முடிச்சு பாரேன் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு நீங்கள் அதை கைட் பண்ணி பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்க செய்வாங்க. ப்ளஸ் அந்த மாதிரி டைம் எடுத்து செய்யக்கூடிய விஷயங்கள் இந்த ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் மூலமாக பிள்ளைங்களை நம்ம செய்ய வைக்கலாம். ஸோ அவங்களுக்குள்ள அந்த பேஷன்ஸ் அண்ட் ஹார்ட் ஒர்க், அந்த விடாமுயற்சியாக பண்ணணும், அந்த இதெல்லாம் குவாலிட்டிஸில் கண்டிப்பாக வளரும். இந்த டோரை கலர் அடிக்க ரொம்ப நேரம் ஆச்சு. ஆனால் எனக்கு அந்த டோரில் ப்ளூ கலர் அடித்தா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால நான் விடலை. இந்த ப்ளூ க்யூட்டாக இருக்குது, நல்லா அழகாக இருக்குது அந்த ப்ளூ கலர். நைஸ் கலர் செலெக்ஷன். வாவ், மோஹி மோஹி இஸ் என்ஜாயிங், ரைட்? நான் உள்ளே இருந்தேன், என்னோட ஃபேஸ் தெரியுதுல்ல? ஆமாம், நல்லா இருக்குது. இட்ஸ் அ ஃபன் ஆக்டிவிட்டியில் ரியலி. வாட்டர்மெலன். இந்த ஒரு பார்ட் நான் மோஹிதாக்கு செஞ்சு கொடுத்தேன், ஒரு கண்ட்ரோல் பேனல் மாதிரி. அவள் தான் கேட்டா அந்த பட்டன்ஸ் மாதிரி செஞ்சு கொடுமா கொண்டுமான்னு. அப்புறம் மோஹிதா என்ன பண்ண போகிறான்னா இந்த மாதிரி அலுமினியம் ஷீட்ஸ் வச்சு க்ளூ வச்சு இந்த சர்ஃபேஸ் ஃபுல்லாக ஒட்ட போகிறா.
இந்த அலுமினியம் ஃபைல் ஒட்டும் போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஆனால் ராக்கெட் நான் எப்படி என்னோட ராக்கெட்டை நல்லா பண்ணுறேன்னு எனக்கு ராக்கெட் நான் இதை ஃபுல்லாக இப்படி ஒட்டுனா எப்படி இருக்கும் அப்படின்னு பண்ணதுக்காக தான் நான் வந்து எல்லாம் பண்ணிட்டேன். வெரி குட், சூப்பராக பண்ணியாச்சே ராக்கெட் மோஹிதா. நம்ம அந்த டாப்பை எங்களுக்கு செய்யலை, இப்படியே வச்சுக்கலாம் அப்படின்ட்டு விட்டுட்டோம். ஸோ திஸ் இஸ் அ ஸ்பேஸ் கிராஃப்ட் மாடல் பை மோஹிதா. ஸோ நானே பண்ண ராக்கெட்டை வச்சு நான் ரொம்ப விளையாண்டே இருப்பேன். காய்ஸ், பாய்.